வணக்கம். இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சன்ல ஒரு சூப்பரான மசாலா கடலைப்பருப்பு பக்கோடா, நிலக்கடலை பக்கோடா இன்னைக்கு சூப்பரா தயார் பண்ணியாச்சு. எப்படின்றத நீங்க இப்போ வீடியோவில் ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இதே மாதிரி நல்லா அருமையா சூப்பரா பொறுமையா ஒரு 5 நிமிஷத்துல எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஸ்நாக்ஸை ரெடியா ஒரு டீ டயத்துல நல்லா அருமையா நீங்க ஒரு டிராவல் போகணும், லாங்கா டிராவல் போகணும், அந்த மாதிரி சமயத்துல இந்த மாதிரி கொஞ்சம் ரெடி பண்ணி அழகா சூப்பரா எடுத்து சாப்பிடலாம். இன்னைக்கு பீஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பியா இருக்கு. கொஞ்சம் தாமதிச்சாலும் கருகிரும், முறிகிறோம், சாப்பிட முடியாது, கஷ்டப்படுத்துரும். அதனால இந்த ப்ரே பண்ணி எடுக்கக்கூடிய அந்த பக்கம் வந்து ரொம்ப கரெக்டா இருக்கணும், பர்ஃபெக்டா இருக்கணும். மசாலாலாம் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு, அருமையா இருக்கு. நம்ம இன்னைக்கு கடலைப்பக்கோடா போடுறதுக்காக இந்த ஒரு 3 வெள்ளைப்பூடு இந்த அளவுக்கு, ரொம்ப தொலியெல்லாம் நீக்க வேண்டாம், சும்மா தொலியோட தூசியை மட்டும் நீக்கிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 கிராம் இருக்கும், இந்த அளவுக்கு இஞ்சி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. 1 ஸ்பூனு பெருஞ்சீரகம், ஒரு 1/2 ஸ்பூனு சின்ன சீரகம். இதை வந்து நம்ம மிக்சியில போட்டு சேர்த்து நல்லா குறன்னு அரைச்சி எடுத்துக்கிறணும். இந்த அளவுக்கு நல்லா குறன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இன்னைக்கு அரை கிலோ கடலை பக்கோடா போற போறோம். அந்த அரை கிலோவுக்கு தேவையான உப்பு இந்த மாதிரி டீஸ்பூன்ல இந்த அளவுல 2 ஸ்பூனு, தனி மிளகாய் பொடி 3 டீஸ்பூனு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூனு பெருங்காய பொடி அதையும் இதுல சேர்த்துக்கோங்க. ஒரு 2 கொத்து கருவேப்பிலைய நல்லா அந்த அளவுக்கு பொடுசா முணுக்கி அதுல சேர்த்துருங்க. அப்புறம் நம்ம இந்த இஞ்சி, பூண்டு, பெருஞ்சீரகம், சின்ன சீரகம் எல்லாத்தையும் இப்படி அரைச்சி வச்சிருக்கதையும் அதுலயும் இதுல சேர்த்துருங்க. 1/2 டம்ளர் இதுல தண்ணியை ஊற்றி நல்லா அந்த உப்பு, அந்த வத்தப்பொடி, பெருங்காய பொடி நல்லா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா விரைவி விட்டுக்கோங்க. நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூனு எண்ணெய், ஆமா எண்ணெய் நம்ம ப்ரே பண்ண போறோமோ அந்த எண்ணெயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா இப்படி கலந்து விட்டுருங்க. இது கடலைப்பருப்பு நல்லா சுத்தமான கடலைப்பருப்பு, கடையில் சுத்தமாக தான் வாங்கியிருக்கு. அப்புறம் வந்து நீங்கள் இதில் வந்து 1-2 உள்ளுக்க சூத்த கடலை அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் முதையே அதை பெருக்கி எடுத்துருங்க. இல்லைன்னா நம்ம சாப்பிடும்போது லைட்டாக கசப்பு தன்மை அந்த மாதிரி சில கடலைகள் வந்து அமைஞ்சிரும். நல்லா இது வந்து நல்லா சுத்தமாக இருக்குது, அதனால் நான் இதை அப்படியே போட போகிறேன். இது எடைன்னு பார்த்தா 1/2 கிலோ, நம்ம மெஷர்மெண்ட் கப்புன்னு பார்த்தா 2.5 கப்பு வரும். நம்ம அந்த மசாலா விரைவி வச்சுருக்கோம். அந்த மசாலாவில் இந்த கடலையெல்லாம் உள்ள போட்டு மசாலாவோட விரைவிடணும், முதையவும் நல்லா விரைவிடணும். இது பச்சை கடலை தானே? ஆமா, பச்சை கடலை, தனி பச்சை கடலை. வறுத்ததை போட்டக்கூடாது. வறுத்தது போடுவாங்க, வறுத்தது சிலர் போடுவாங்க. ஆனா அதை நம்ம வந்து பொரிக்கிறதுனால, திருப்பி நம்ம ப்ரே பண்றதுனால பச்சை கடலை போட்டாதான் அந்த வேக்காடு, அந்த டேஸ்ட் எல்லாம் வந்து நல்லா கிடைக்கும். ஆமா, அருமையா இருக்கும். அந்த வெள்ளைப்பூடு, இஞ்சி தான் இதுல நமக்கு நல்ல மனமா சாப்பிடுறதுக்கு நல்ல கிறிஸ்பியா நல்லா அருமையா இருக்கும். ஆமா, நல்ல இந்த மாதிரிக்கு விரைவி வச்சுக்கோங்க. இப்போ வந்து அடுத்து மாவு எவ்வளவு சேர்க்கணும், எந்த அளவுல சேர்க்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ நம்ம இந்த மசாலா விரைவி வச்சிருக்கோம். இதுக்கு தேவையானது கடலை மாவு 100 கிராம். இந்த 100 கிராம் கடலை மாவை இதுல சேர்த்துவோம். அரிசி மாவு, நம்ம பச்சரிசி மாவு இந்த மாதிரி 3 ஸ்பூனு, டீஸ்பூன்ல 3 ஸ்பூன் சேர்த்தா போதும். நிறைய இந்த அரிசி மாவு வந்து நமக்கு அந்த முறுமுறுப்பா கிறிஸ்பியா இருக்கும், அதுக்கு தான் அந்த அரிசி மாவு. கடலை மாவு வந்து அந்த மசாலா இதெல்லாம் நல்லா ஒட்டி நல்லா அந்த கடலை பக்கோடா அந்த டெக்ஸ்சர் அது வரணும், அந்த டேஸ்ட்டுக்காகவும் அந்த கடலை மாவு சேர்த்துருக்கோம். இப்போ அந்த எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துருக்க எல்லாத்தையும் இந்த அளவுக்கு கை போட்டு அப்படியே விரவிக்கிட்டே இருக்கணும். நல்லா தண்ணி தேவைப்பட்டா மட்டும்தான் தொளிச்சு வரணும், இல்லைன்னா அப்படியே இதே அந்த எண்ணெய் ஊற்றி இருக்கிறோம். இந்த மசாலா ஏற்கனவேவும் லைட்டாக 1/2 டம்ளர் ஊற்றி இந்த மசாலாவை நல்லா விரைவி வச்சிருக்கோம். இந்த பக்குவத்திலேயும் நல்லா அந்த ஈரமே சரியா இருக்கு, ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. அளவுக்கு நல்லா அந்த கோட்டிங் ஆகணும். அந்த கடலையில வந்து நல்லா அந்த மாவு மசாலா எல்லாம் நல்லா கோட்டிங் ஆகிற அளவுக்கு நல்லா விரைவி வச்சுக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு மாவு ஒட்டலை, ரொம்ப ட்ரையா இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த மாதிரி சமயத்துல லைட்டா இந்த அளவுக்கு
தண்ணி போட்டு நல்லா மறுபடியும் ஒருக்க விரைவி விட்டுருங்க. மாவு ஒட்டலை அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த அளவுக்கு விரைவி விட்டுட்டு மறுபடியும் எடுத்து போட ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் வந்து கடாயில நல்லா மீடியமான ஹீட்ல இருக்கணும். ரொம்ப ஓவர் ஹீட் இருந்துடக்கூடாது. ஓவர் ஹீட் இருந்தா என்ன ஆகும்னா டக்குன்னு முருகி உள்ள பூரா கடலைப்பருப்பு கசப்படிக்க ஆரம்பிச்சிடும், சாப்பிட முடியாது. அதனால மீடியமான ஹீட்ல இருக்கணும். அதை எடுத்து இந்த மாதிரி கொஞ்சமா கையில எடுத்து பக்கத்துல வந்து அப்படியே பிரிச்சு விடணும். இப்படி கை எண்ணெய் தெரிச்சிடக்கூடாது, தெரிக்கும், ஒன்னா தெரிக்கும். நல்லா பக்கத்துல வச்சு அளவுக்கு உதிரியா அளவுக்கு பிரிச்சு விடணும். ஏன்னா சொதன்னு விடும்போது இந்த எண்ணெய் கையில தெரிக்கும். அதுக்காக மெதுவா போடணும். இல்ல இப்படி உங்களுக்கு போட முடியலை அப்படின்னா இன்னொரு மெத்தட் சொல்லித்தரேன், அந்த மெத்தட்ல ஃபாலோ பண்ணுங்க. இது மேக்சிமம் உங்களுக்கு இப்படி எண்ணெய் தெரிக்க தான் செய்யும். இன்னொரு மெத்தட் சொல்லித்தரேன், நீங்க வீட்டுல ட்ரை பண்ணும்போது அதே மெத்தட்ல ட்ரை பண்ணுங்க. அந்த மிதமான சூட்லேயே அப்படியே புரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரத்துலேயே மாவு வெந்துடும். மாவு வெந்துருச்சுனாலே உள்ளே இருக்கிற கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா வெந்துடும். கொஞ்சம் ரொம்ப நேரம் நம்ம எண்ணெயில் இருக்கட்டும்னு நினச்சிட்டோம் அப்படின்னா வெளியில் நல்லா முறிகிறோம். உள்ளேயும் பார்த்தீங்கன்னா அந்த கடலைப்பருப்பு எல்லாமே ரொம்ப கசப்படிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா புரிஞ்சு வந்த உடனே இது எல்லாத்தையுமே நம்ம அரிச்சு வெளியில் எடுத்துடலாம். இதுதான் வந்து கரெக்டான பதம். இது இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் கலரில் எடுக்கணும்னு நினச்சோம்னா சீக்கிரமாகவே கருகி போயிடும். அதனால் இந்த இடத்துல கரெக்டாக இதை எடுத்துடணும். நம்ம போட்ட முறைப்படி போட்டோம் அப்படின்னா எண்ணெயில் போடும்போது அந்த பருப்பு எல்லாமே எண்ணெயில் விழுந்து கையில் ரொம்ப எண்ணெய் தெறிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்காகவே இந்த மாதிரி கரண்டியில் நம்ம இதை கடலைப்பருப்பு எல்லாத்தையுமே அள்ளி அப்படியே நல்லா பரவலாக வச்சுக்கிறணும். நம்ம ஊற்றி வச்சுருக்கிற எண்ணெயோட அளவுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கூட நீங்கள் இதில் 2-3 தடவை போட்டு எடுத்துக்கலாம். இப்போ அந்த கரண்டியில் இந்த அளவுக்கு பருப்புகள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கரண்டியை அப்படியே மெதுவாக எண்ணெய்க்குள்ளே இறக்கிடலாம். மெதுவாக அதுவாக புரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இந்த கரண்டியை எண்ணெயில் வச்சு ஒரு 20 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். நல்லா வெந்து வந்த உடனே அப்படியே அந்த கரண்டியில் இருக்கிற எல்லாத்தையுமே எண்ணெய்க்குள்ளே இறக்கி விட்ருங்க. இறக்கி விட்டுட்டு கரண்டியை வெளியில் எடுத்துடலாம். எதுக்காக நம்ம இந்த மெத்தடில் சொல்கிறோம் அப்படின்னா வீட்டில் ஒரு பலகாரம் நம்ம செஞ்சு சாப்பிட்றோம், ரொம்ப முக்கியம்தான். ஆனால் அதே நேரத்தில் நம்ம கையும் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். அதுக்காக தான் நீங்கள் கையில் எடுத்து போடாமல் இந்த மாதிரி கரண்டியில் வச்சு போடுங்க அப்படின்னு சொல்கிறோம். எண்ணெயில் போட்ட 1 நிமிஷம் கழித்து கரண்டியை வச்சு 2-3 தடவை அப்படியே புரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா ஒன்று போல் பொரிஞ்சு வரும். எண்ணெயில் போட்ட ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா பொரிஞ்சு வந்துடும். இப்போ இதுதான் வந்து கரெக்டான பதம். இந்த நேரத்தில் இது எல்லாத்தையுமே அரித்து வெளியில் எடுத்துடலாம். மழை நேரங்களில் இந்த மாதிரி ஒரு கடலை பக்கோடா போட்டு சாப்பிட்டுக்கிட்டே ஒரு டீ சாப்பிட்டோம் அப்படின்னா அதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் இன்றைக்கே இந்த மாதிரி ஒரு கடலை பக்கோடா போட்டு சாப்பிட்டு பாருங்கள். மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.